நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்கமா முனிவனின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த விழியே ஆணிப்பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி யார் தருவார் இந்த அரியாசனம் அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் என்றானே அவன்தான் எங்கள் கவிஞன் கண்ணதாசன். தமிழ் உலகத்துக்கே கிடைத்த பேருன்னு சொல்லுவார் பாரதிதாசன். வெண்ணிலவும் வானும் போல வீரனும் கூறு வாழும் போல வண்ணப்பூவும் மணமும் போல மகரை வாழும் இசையும் போல கண்ணும் ஒளியும் போல எனது கண்ணல் தமிழும் நானும் நல்ல வையகமே உய்யுமாறு வாய்த்த தமிழ் என் அரும்பேறு வையகமே உய்யுமாறு வாய்த்த தமிழன் அரும்பேறு துய்யதான சங்கமெனும் தொட்டிலில் வளர்த்த பிள்ளை கையிலே வேலேந்தி கடல் உலகாள் மூவேந்தர் கருத்தேந்தி காத்தார் அந்த கண்ணல் தமிழும் நானும் நல்ல. அதாவது தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அந்த கும்பாபிஷேக வேலையை 2 பேரும் ஓடி ஓடி தேனி போல் செய்தார்கள் பாருங்கள். அதை நான் நினைத்து இப்போ கண்ணுக்குள்ளே இருக்க அப்படியே. அப்போ வீரப்பனுடைய உடல்நிலை சரியில்லாத நிலை. நான் அப்பப்போ ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருந்தேன், தம்பி ஹபீஸ் ஒரு ஹபீஸ் சொல்லி கேட்டுக்கினேன். கும்பாபிஷேகம் அங்கே நிற்கிறாரு. நான் முதல்ல கேட்டேன், வீரப்பன் வாராரா? கண்டிப்பாக வந்துடுவார்னாரு மோகன். எப்படி இருக்கு அவர் ஹெல்த்துன்னு? இல்லை வர்றோங்கிறார், நம்ம சொல்லி என்னென்ன பண்ணுறதுனாரு மோகன். வந்துட்டார். வந்தோன்னே முதல் கேள்வி, இப்போ ஹெல்த் எப்படி இருக்குன்னு. அண்ணன் எப்படி இருந்தாலும் வந்துட்டு என் மனசு கேட்கல ஓடியாந்துட்டேன்னாரு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அந்த மேடையில் சொன்னேன், அதாவது இப்போ வந்திருக்கிய இந்த மாதிரி ஹெல்த்தோடு அங்கே வந்திருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு தெரியும். அதற்காகவே உங்களை 100 ஆண்டு காலம் நல்ல ஹெல்த்தோடு வாழ வைப்பார்கள் என்று சொன்னேன். இறைவன் எதை விரும்புகிறேன்? சேவை செய்கிற மனிதன், அதாவது பக்தி உள்ள மனிதன் கோவிலை நாடி செல்கிறான். அவர் யாரிடம் சேவை இருக்கிறதோ அங்கு இறைவன் நாடி வருகிறான். இதான் வேறுபாடு. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்கும் ஆதிசக்தி என்னை தந்தபாலன் அவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன். நல்ல அமுதமெனுமோர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகன் அரணுகள் தன் முருகா உயர் சீலன் என்றும் மருள் சுரல்தே காக்கும் மனுகூலன். வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மன்னே, மன்னிய மூவேந்தர் தம் அடி வளர்ந்த மகளே, தேனார்ந்த தீம்சூனைசல் திருமாலின் குன்றம் தென்குமரி ஆழிடனல் செங்கோல்கொள் சொல்லி காணார்ந்த தேனைய கற்கண்டே தாயே தமிழே என் கண்ணே நின் பொற்பாதம் பணிகின்றேன். மாடகூடங்கள் மல்கிய நாடு, மங்கள வாசனை மணக்கும் நன்னாடு, ஆடல் அரங்குகள் அலையெழும் நாடு, அஞ்சும் சீரடி அணங்குகொள் நாடு, காஞ்சும் தமிழ் இசை பொங்கிடும் நாடு, மாநாடு எங்கள் செட்டிநாடு. செட்டிநாட்டின் அழகிய ஊர்களில் ஒன்றாம் சிறுவயலில், சீர்மிகு சிறுவயலில், சிறப்பான சிறுவயலில், சிறந்தோங்கி வாழ்கின்ற சிறுவயலில் இன்று பொன்னழகி அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த திருக்கோவிலின் முன்னால் ஒரு அரங்கம் ஏற்பாடு செய்து அதில் தமிழ் இலக்கிய கழகத்தின் 64வது ஆண்டு விழாவும் கவியரசு கண்ணதாசன் அவர்களின் 42வது ஆண்டு விழாவும் நடக்கின்ற இனிய பொழுது, அதில் அனுபவத்தில் சிறியவன் எனக்கு தலைமை என பதிவு செய்து அழைத்தமைக்கு என்னுடைய அருமை நண்பர், வயதில் மூத்தவர், 85 ஆகியிருக்கும், ஆனால் 78 என்று பல ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிற என்னுடைய அருமை நண்பர் நாகப்பன் அவர்களுக்கும், சரஸ்வதி நாகப்பன் அவர்களுக்கும், இந்த அமைப்பினருக்கும் என்னுடைய
சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கின்ற நாட்டார் பெருமக்களே, நகரத்தார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த விழாவில் நான் பல ஆண்டுகளாக கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கலந்து கொண்ட ஆண்டுகளிலெல்லாம் நகரத்தார் என்னை சென்ற முறை கும்பாபிஷேகத்துக்கு மலர் வெளியிட அழைத்தார்கள். இந்த சென்ற கும்பாபிஷேகத்துக்கு மலர் வெளியிட அழைத்தார்கள். அதெல்லாம் வந்து பொன்னழகியின் அருளால் அவள் முன்பு இருக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றேன். இந்த ஊர் நகரத்தார்கள் மீது எனக்கு அவர்கள் ஒற்றுமையை கண்டு எனக்கு சற்று பொறாமை. உண்மையை சொல்கிறேன். ஏனென்றால் எங்கள் ஊரில் இப்படி ஒற்றுமையாக இருக்கக்கூடாதா என்று தோன்றுகிறது. பொன்னழகி அவள் உள்ளபடியே பொன் அழகி, நிறத்தில் பொன், அவளுடைய அழகு அழகி. பொன்னழகியாக இருப்பவள் ஒரு பொன்னால் அங்கி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். உடனடியாக நகரத்தார்கள் முன் வந்தார்கள். சின்ன அழகப்பனினுடைய அருமை நண்பர் முன்னின்றார். அன்பு தம்பி சாத்தப்பன் வந்திருக்கிறார். இவர்களெல்லாம் தூணாக நின்றார்கள். அவள் அந்த தங்கையை அங்கேயே அணிந்து கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறாள். இதற்கு உண்மையான காரணம் என்னவென்றால் நகரத்தாருடைய ஒற்றுமைதான் என்று தெரிகிறது. இந்த மேடையில் அமர்ந்திருப்பதை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லிவிட வேண்டும். தம்பி வீரப்பனை பற்றி அவர் இந்த செமிகண்டக்டர் அசோசியேஷன் ஃபார் இந்தியா அவருடைய தலைவராக இருக்கிறார் என்று பாராட்டினார்கள். அவர் ஒரு வியப்பான விஷயம் என்றெல்லாம் பேசியவர்கள் சொன்னார்கள். நான் அப்படி சொல்லவில்லை. நான் அதில் வியப்படையவில்லை. நான் அதை ஆச்சரியமாக கருதவில்லை. என்றால் வீரப்பன் அவர்களை முழுமையாக நான் அறிந்தவன். அதான் காரணம். ஏனென்றால் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி என்பது சாதாரணமாக ஒருவருக்கு வந்துவிடாது. அந்த காம்பிட்டன்சி கெப்பாசிட்டி அது இருக்கிறது பாருங்கள். இதை நான் கண்டு பார்த்திருக்கிறேன். இவர் விருது வாங்குவதற்கு பல காரணங்கள் எல்லாம் சொன்னார்கள். நான் எப்போதும் சொல்வேன், தென்னை மரத்தில் மாங்காய் காய்க்காது, மாமரத்தில் தேங்காய் காய்க்காது, அந்தந்த மரத்தில் அதுதான் காய்க்கும். உங்கள் எத்தனை பேருக்கு அவருடைய தகப்பனார் வீரப்பனை தெரியும் என்பது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். தேவகோட்டையில் நான் வழக்கறிஞனாக இருந்தபோது, அரசு வழக்கறிஞனாக இருந்தேன் குற்றப்பிரிவில். அவர் சிவில் சைடுக்கு வருவார், திருப்பத்தூர்லேருந்து வருவார். அரசு வழக்கறிஞரை பார்த்து என்னிடம் 2 வார்த்தை பேசிவிட்டுத்தான் செல்வார். அதாவது 2 எலும்பிச்சம்பளம் கூட வாங்கி கொள்ளாத ஒரு நேர்மையான, சத்தியமான, நியாயமான, தர்மமான, சரியான ஒருவர். அவருக்கு இப்படி பிள்ளைதானேயா பிறக்கும், வேறு எப்படி பிள்ளை பிறக்கும்? அதுதான் காரணம். இப்போ எங்கள் தாயார் வந்து எங்கள் வீட்டில் யாருமே தர்மம் இல்லை. எங்கள் ஆயா வீட்டில் ஐயா செல்லப்ப செட்டியார் வீடு, வேத பாடசாலை, தேவார பாடசாலை. ஒரு நாள் என் தாயாரை கேட்டேன், நீ பிறந்த வீட்டில் இவ்வளோ பண்ணியிருக்காங்களே, நம்ம வீட்டில் ஒன்றுமே பண்ணலைன்னு. எங்கள் வீட்டில் நாங்கள் தான் முதல் கார் வாங்கினோம். 136 பெனாங்கில் கடை. எங்கள் வீட்டில் 2 மாடி கட்டடம், 2 மாடிக்கு மேலே ஓப்பன் டெரஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பெரிய வீடு 6 கட்டல. செகண்ட் 1927 2வது மாடி. அப்போ நான் கேட்டேன் தாயார் சொன்னார்கள், நம்ம வீட்டில் எங்கள் அப்பாச்சி எல்லாம் பண்ணது வாஸ்தவம், இங்கே எல்லாம் கசம் எல்லாம் இருந்தது. வார்த்தை கச்சிதம் போட்டாங்க அத்தா, கசம். இவங்க ஒன்றுமே செய்யலை அப்பாச்சி. அதுக்கு தான் உனக்கு பேர் செல்லப்பன்னு வச்சேன், எனக்கு இன்னொரு பேர் செல்லப்பன். நீ பிற்காலத்தில் சௌகரியமாக ஆகும்போது நன்றாக தர்மம் செய்ய வேண்டும் என்று என் தாய் எனக்கு சொன்னார். அதுதான் இன்று செய்து கொண்டிருக்கின்ற தர்மம். ஏதோ அதற்கு இறைவன் பொன்னலையும் அம்பாளும் எனக்கு வழி செய்தால் நடந்து கொண்டு இருக்கிறது. தம்பி வீரப்பன் 2 இடங்களில் நான் அப்படி மெய் மறந்து நின்றேன். இப்படித்தான் ஒரு செட்டியார் இருக்க வேண்டும், ஒரு நகரத்தார் இருக்க வேண்டும், ஒரு மாதிரி. இட்ஸ் அ மாடல் ஸ்கூலுங்கிற அப்புறம் என்ன அர்த்தம்? இட்ஸ் அ மாடல் விச் ஷுட் பி ஃபாலோட் பை அதர்ஸ்னு அர்த்தம். அதாவது 2 இடத்துல தெரிஞ்சுது. இப்போ அடிகளார் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த விழாவில் எனக்கு முதல்ல நன்முத்து கொடுத்தாரு, 2வது அவருக்கு கொடுத்தார்கள். அந்த கர்நாடகா ஸ்டேட்டுக்கே ஒரே ஒரு நகரத்தார் சங்கம்தான், வெவ்வேறு ஊர்களுக்கெல்லாம் கிடையாது. ஒரே நகரத்தார் சங்கம். அத்தனை ஊர்களிலிருந்தும் அந்த விழாவிற்கு நகரத்தார்கள் வந்தார்கள். எத்தனை கட்டுக்கோப்புக்குள்ள அந்த கிருப்புக்குள்ளே வச்சிருந்தாருங்கிறத கண்டு நான் வியந்தேன்.
ஐ வாஸ் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ். எனக்கு கேஸுகளை பற்றி தெரியும், நான் எல்லா விஷயங்களும் சாதாரண நடைமுறையில் தெரியும். கேட்டுக்கிட்டே ஒரு ஜட்ஜுக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடுன்னா, நீங்கள் டைப் அடிச்சிருக்கதை படிப்பிய, என்ன பிரிண்ட் ஆகிருக்கோ படிப்பிய, எதை எழுதியிருக்கோ படிப்பிய, எது எழுதவில்லையோ, எதை டைப் அடிக்கவில்லையோ, எதை பிரிண்ட் ஆகவில்லையோ அதை படிப்பவன் தான் ஜட்ஜு. இதையெல்லாம் பார்த்தவன் நான். அப்படி மெய் மறந்திருந்தேன். அன்று தான் ரவி வீரப்பனுடைய வீரப்பனுடைய உள்ளத்திலே இடம் பிடித்தார். அன்று முதல் இன்றைக்கி என் தம்பிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அதை காட்டணும் ஒரு படி 10% அதிகமாக வீரப்பனை கொடுக்குறேன். உடனே நானே கூப்பிடுவேன். நான் கூப்பிட்டு ஒருத்தர் பேசுகிறேன்னா அவர்கிட்ட பிரியமாக இருக்கணும்னு அர்த்தம். இல்லைன்னா ஃபோன் அங்கேருந்து வந்தால் தான். நான் கண்டிப்பாக பேசுகிறது இல்லை. ஒருத்தரை கூப்பிடுவேன், ஒரு மாதத்துக்கு கூட கூப்பிடணும்னு தோணும். 804 டக்குன்னு அமுக்குவேன். 804 வீரப்பன் வருவார். 3 டிஜிட் போட்டால் வந்துடும். வீரப்பன் வருவார். தம்பிம்பேன், சௌக்கியமாம்பேன். தம்பின்னு சொல்லல அப்படி அப்படி இதாகிடுவார். என்கிட்ட எங்கிட்ட உண்மையாக பாசம் பற்று வைத்த ஒன்று விஷயம் வச்சுக்கங்க. அன்பு, பற்று, பாசம் இதெல்லாம் இந்த கடையில் பெட்டி கடையில் விலை கொடுத்து வாங்க வராது. இது விலை கொடுத்து வாங்க முடியாது, விலைக்கு விற்க முடியாது, வாங்க முடியாது. இதெல்லாம் இறைவன் கொடுக்குற கூட. அவை எல்லாம் முற்றுமாக நிறைந்த ஒரு மனிதர் வீரப்பன். ஆகவே இந்த விருது கொடுத்துருக்க பாருங்கள். இந்த விருது வந்து அதாவது ஒருத்தர் ஒரு போஸ்ட் வாங்கிட்டு வந்தார். அப்படி காலைல விழுந்து கும்பிட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணார். நான் என்ன கூலாக என்ன சொன்னேன் தெரியுமா? இதை போஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கு மேற்பட்ட போஸ்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதை வாங்கிட்டு வந்திருக்கியான்னு கேட்டேன். அதைத்தான் வீரப்பனுக்கு சொல்கிறேன். வீரப்பன் இதை காட்டிலும் மேற்கொண்டு மேலும் மேலும் பல அரிய வாய்ப்புகளை விருதுகளை பெறுவதற்கு தகுதி படைத்தவர். 2 விஷயம். ஒன்று, அந்த கிருப்பில் அந்த நகரத்தார ஒரு கம்யூனிட்டி அப்படி கையில் வச்சுருந்துருக்கார். அடுத்து இந்த கும்பாபிஷேகத்தில் பார்த்தேன். கும்பாபிஷேகத்தில் வந்து மொத்தம் 232 புள்ளி. நான் நகரத்தார், செட்டிநாட்டில் இருக்கிறேன். நகரத்தாரை பற்றிய விஷயங்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிறேன். அதாவது 232 புள்ளி உள்ள ஒரு ஊரில் 250 கார் இருக்கையா நினச்சி பார்க்குறேன். மொத்தம் புள்ளி 232, ஆனால் இருக்க கார் 250. அந்த கோவிலுக்கு கட்டியிருக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளோ தெரியுமா? திருப்பணி 2 கோடி ரூபா. 2 கோடி ரூபா அப்படின்னா ஆவரேஜ் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு வருது. உடனே மிரண்டு போய் கேட்டேன், ஏன் ஆவரேஜ் 1 லட்சம் ரூபா வருது என்னன்ட்டு. கிட்டக்க போனால் அதில் சரிபாதி 1 கோடி ரூபாயை வீரப்பன் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்தார் என்பது அன்று வரையில் அந்த உள்ளே போய் 2 கோடினாங்க. ஏன் 232 கோடிக்கு 2 கோடின்னு சொன்னார். அப்போ ஒரு ஆவரேஜ் 1 கோடி வருமே, 90,000 வருமே, எப்படி இதை வசூல் பண்ணியன்னு கேட்டால் அப்போ தான் மெதுவாக ஒரு நகரத்தார் மெதுவாக மோகன் காதுக்குள்ளே சொன்னார், அண்ணே பாதி வந்து 1 கோடி வீரப்பனை கொடுத்துருக்கான்னு. அதாவது வீரப்பன் அவர்களும் தம்பி வீரப்பனும் மோகனும் நல்ல கம்பெனி. இவர் நல்ல சிவப்பு, அவர் நல்ல கருப்பு, ஆனால் கம்பெனி சூப்பர். 2 பேரையும் அதாவது வந்து அந்த கும்பாபிஷேகம் நடத்துகிற போது ஒரு விஷயத்தை 3 விஷயமாக விதமாக செய்யலாம். ஒன்று, கடனுக்கு சரி என் தலையெழுத்து செஞ்சு தொலைக்க வேண்டிய இருக்குது அப்படி செய்கிறது. இன்னொன்று, இப்போ நான் ஜட்ஜாக இருக்கேன், எனக்கு சம்பளத்துக்கு செய்வது. இதற்கு அப்பால் ஆத்மார்த்திகமாக செய்வது. அந்த கும்பாபிஷேக வேலையை 2 பேரும் ஓடி ஓடி தேனி போல் செய்தார்கள் பாருங்கள். அதை நான் நினைத்து இப்போ கண்ணுக்குள்ளே இருக்க அப்படியே. அப்போ வீரப்பனுடைய உடல்நிலை சரியில்லாத நிலை. நான் அப்பப்போ ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருந்தேன், தம்பி ஹபீஸ் ஒரு ஹெல்த்து ஹபீஸ் சொல்லி கேட்டுக்கினேன். கும்பாபிஷேகம் அங்கே நிற்கிறாரு. நான் முதல்ல கேட்டேன், வீரப்பன் வாராரா? கண்டிப்பாக வந்துடுவார்னாரு மோகன். எப்படி இருக்கு அவர் ஹெல்த்துன்னு? இல்லை வர்றோங்கிறார், நம்ம சொல்லி என்னென்ன பண்ணுறதுனாரு மோகன். வந்துட்டார். வந்தோன்னு முதல் கேள்வி, இப்போ ஹெல்த் எப்படி இருக்குன்னு. அண்ணன் எப்படி இருந்தாலும் வந்துட்டு என் மனசு கேட்கல ஓடியாந்துட்டேன்னாரு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அந்த மேடையில் சொன்னேன், அதாவது இப்போ வந்திருக்கிய இந்த மாதிரி ஹெல்த்தோடு இங்கே வந்திருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு தெரியும், அதற்காகவே உங்களை 100 ஆண்டு காலம் நல்ல ஹெல்த்தோடு வாழ வைப்பார்கள் என்று சொன்னேன். இப்போ இஸ் ஆல் ரைட், பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ஹெல்த் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்டாக இருக்கார். இப்போ காரணம் என்னென்னா, அவர் அந்த உடல்நிலையோடும் உந்துதலோடு சரியாக நடந்து விட வேண்டுமே. பத்மஸ்ரீயாக கொடுத்தாங்க இப்போ சொக்கனேந்தல்ல, சொக்கலிங்கம் முதல்ல கூப்பிட்டு பத்மஸ்ரீ வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, ஆனால் சரியாக நடந்து விட வேண்டும் என்று துடித்தார் பாருங்கள். அதுதான் அவருடைய மூலதனமே. அதைத்தான் இறைவன் விரும்புகிறான். இறைவன் எதை விரும்புகிறான்? சேவை செய்கிற மனிதன், அதாவது பக்தி உள்ள மனிதன் கோவிலை நாடி செல்கிறான். அவர் யாரிடம் சேவை இருக்கிறதோ அங்கு இறைவன் நாடி வருகிறான். இதான் வேறுபாடு. அந்த இடத்தில் அவர் இருக்கிறார். ஆகவே அவருக்கு இந்த விருது கொடுத்தது
பொன்னழகியின் சன்னதியில் கொடுத்தது, அடிகளார் கைகளால் கொடுத்தது, சண்முகநாதன் கொடுத்ததாக பொருள். இத்தனை பேர் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் பட்டியலிட்டு சொன்னார். 1 2 3 4 5 6 7 8 9 10 வரிசை சொல்லிட்டார். இவர்கள் முன்னிலையில் கொடுக்கப்பட்ட விருது இது. யார் கொடுத்த விருதாக இருந்தாலும் இங்கே கொடுக்கப்பட்ட விருது இந்த ஊருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? சண்முகநாதன் வள்ளி தெய்வானோடு கிழக்கு நோக்கி இருக்கிறார். அவர் எங்கே பார்க்கிறாரு? இந்த சிறுவையில் பார்க்குறாரு. ஐயா நான் ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்க்குறேன். ஏன் எங்கள் ஊர் 6ஆவதில் பார்க்கப்படாதா? நேராக சிறுவையில் பார்க்குறாரு. அந்த தெம்பில் இருக்கார் நாகப்பேன். நாகப்பருக்கு தெம்பே அதான். இப்போ நம்மளை பார்க்குறோம், இங்கிட்டு பொன்னாளைக்கு பார்க்குறோம், அங்கிட்டு அவர் பார்க்குறாரு, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான், தெம்பில் இருக்கார். ஆகவே விருது இன்று அவர் உங்களோடு சேர்ந்து என் அன்பு தம்பி, பாசமிகு தம்பி ரவி வீரப்பனை நானும் வாழ்த்துகிறேன். இதுபோல் பல பதவிகள் வர வேண்டும். அதை தொடர்ந்து இதுபோல் விருதுகள் வர வேண்டும். பதவிகள் வர வேண்டும், அதை தொடர்ந்து அதற்கான விருதுகள் வர வேண்டும் என்று பொன்னழகியை நான் உங்களோடு சேர்ந்து வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்கிறேன். அடுத்து இங்கு வந்திருப்பொழி ஓரிரு வார்த்தைகள். சேலத்திலிருந்து தம்பி மோகன் வந்திருக்கிறார். பொன்விழாவில் நான் கலந்து கொண்டேன். இப்போது 59வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டேன். ஒரு மாதம் முன்னாடி 60வது ஆண்டு விழாவிலும் நான் தான் கலந்து கொள்வேன். அப்போது அவர் தான் தலைவராக இருப்பார். நான் இப்போ கேட்டேன், ஏதோ ஒரு கான்ஸ்பிரசியாக இருக்குமோன்னு. 50 60 70 இந்த டயத்தில் தலைவராகிறது. அது வரைக்கும் சும்மா இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு கான்ஸ்பிரசியாக இருக்குமோன்னு கேட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ராசி என்ன தெரியுமா? யாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் இது வரைக்கும் இது மாதிரி ஒரு சான்ஸே கிடச்சிருக்காது. திருச்சி நகரத்தார் சங்கத்தினுடைய வந்திருக்கார். நகரத்தார் சங்கத்திலும் வந்து தம்பி வந்திருக்கார். திருச்சி நகரத்தார் சங்கத்தில் 40வது ஆண்டு விழா, 50வது ஆண்டு விழா, 60வது ஆண்டு விழா, 70வது ஆண்டு விழா, 75வது ஆண்டு விழா எல்லாத்திலும் நான் தான் தலைவர். நீங்கள் நம்புறீங்களா? யாருக்காவது கிடைக்குமா? 40 50 60 70 75 எல்லாத்துலேயும் அடியேன் தான் என் தலைவர். அப்போ இது இறைவனின் கட்டளை. அதுபோல் இப்போ ஒரு அருமையான, அதாவது அந்த 2 கோடி ரூபாய்க்கு முதல்ல தமிழ்நாட்டிலேயே ஒரு நகரத்தார் சங்க கட்டிடம் வாஸ்டாக பெரிய கட்டிடமாக கட்டப்பட்டது சேலம் நகரத்தார் சங்கம் தான். அதை திறந்து வைக்கின்ற வாய்ப்பினை இறைவன் எனக்கு தந்தான். அதாவது பட்டியலில் போட்டாங்க பத்திரிக்கையில், கோவிலூர் சீர்வளர்ச்சியில் சுவாமி அவர்கள் வந்து திறந்து வைப்பார்கள்னு போட்டாங்க. ஒரு பகுதி நான் அவனு போட்டாங்க. கடைசி என்னாச்சு தெரியுமா? இறைவன் வந்து சீர்வளர் சுவாமி அவர்களை அமெரிக்காவில் நிறுத்தி வைத்து விட்டார். அடியன் தான் திறந்து வச்சேன். ஏன்னா இறைவனுடைய கட்டளை நான் தான் திறந்து வைக்கணும்னு. அதை அப்படிப்பட்ட ஒரு அருமையான சங்கம், அந்த சங்கத்தின் தலைவர். அடுத்தாப்பில் அங்கேருந்து விஸ்வநாதன் வந்திருக்கார். விஸ்வநாதனை பேச விட்டால் இப்போ நீங்கள் காலையில் கூத்து நடக்கும் நம்ம பக்கத்தில். கரெக்டாக 10 மணி ஆரம்பித்தா காலை எங்கள் ஊரில் கூத்து அப்படித்தான். 5 மணிக்கு முடித்தா கல்லை விட்டுருவாங்க. 6 மணி வரைக்கும் அதை நடித்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ விஸ்வநாதனை விட்டு 6 வரைக்கும் பேசுவார். நாங்கள் அப்பப்போ மெதுவாக விட்டு அவர் அதுக்கு தான் முதல்ல சொல்லிட்டார் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம்னு. ஏன்னால் விஸ்வநாதன் அருமையாக அழகாக விஷயத்தோடு பேசுகின்றவர். இதான் முக்கியம், பேசுகிறது முக்கியம் இல்லை, விஷயத்தோடு பேசுகின்றவர். அடுத்து தம்பி துவாரனுடைய அதனுடைய செக்ரட்டரி முத்துக்குமார் வந்து, அதாவது ஒரு சொல்ல வேண்டிய விஷயத்தை 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் சொன்னாலும் அழகு போல் டக்குன்னு சொல்லிடுவார். இப்போ மன்னார்குடியில் அந்த தேர் சந்ததை பற்றி சொன்னார். அதாவது அதை 1 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். காரைக்குடியில் ஒரு செட்டியார் என்னை ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். ஆர்கியூமெண்ட் கூட்டிகிட்டு போனால் கோயிலுக்கு போனான். நீ கோயிலுக்கு போயிட்டு தானே சாப்பிடுவீனார். ஆமாண்ணே. இங்கே பெருமாள் கோயில் தானே இருக்குன்னாரு. சரி போவோம்னே. பெருமாள் கோயிலையும் நட்சத்திர ராசியெல்லாம் சொல்லி அர்ச்சனை செஞ்சோம். அங்கே பட்டார் வெளியே வந்தார். சார் நீங்கள் எந்த மாதம் பிறந்தீன்னார். நான் பங்குனி மாதம் தானே. அப்போ இன்றைக்கி 13வது நாள் உற்சவம், 17வது நாள் தான் தேர். நீங்கள் தேருக்கு வாங்க, அதுதான் சுவாமி நட்சத்திரத்தில் நீங்கள் ஜனனம் ஆகிருக்கிய, நீங்கள் கேட்குறதெல்லாம் தருவார் அப்படின்னு சொன்னார். சரி பெருமாள் திருவுள்ளம்னே. கோர்ட்டுக்கு போனான். அன்றைக்கி ஜட்ஜி லீவு. கரெக்டாக அங்கே இருக்க அந்த கிளார்க்கு அந்த 17வது நாள் தேர் அன்று அந்த வழக்கை இயற்கையாக போட்டு வைத்திருந்தார். என் கட்சிக்காருக்கு முகம் கருத்து போச்சு. ஆகா 2வது ஃபீஸ் கொடுக்கணுமோன்னு. இதே ஃபீஸ் தான் திரு ஏன் அவர் செட்டியார் நகரத்தார் உடனே டக்குன்னு ஆகா இப்போ 2வது ஃபீஸ் ஆனார். திரும்பி வாங்கண்ணே. போனால் ஆர்கியூ பண்ணேன், பெருமாளை தரிசனம் பண்ணேன், செங்கமலத்தாரை கும்பிட்டேன், உடனே போனேன், உடனே ஆர்கியூ பண்ணேன். ஒரு 1/2 hour முடிஞ்சுது.
அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டோம். டக்குன்னு கோபுரத்தை பார்த்தேன். பெருமானே, இதை நான் சொன்ன வார்த்தை, உன்னுடைய நட்சத்திரத்தில் எனக்கு ஜனனத்தை கொடுத்துருக்கிறாய். இன்றைக்கி இங்கே வந்து உன்னை தரிசனம் பண்ணிட்டேன், கேஸை நடத்தியிருக்கேன், ஆர்கியூ பண்ணிட்டேன். உனக்கு எனக்குள்ள உறவு இருக்கு பாரு, இது வந்து இந்த கேஸினுடைய முடிவை பொறுத்தது. இந்த கேஸை ஜெயிச்சிச்சுன்னா நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உன்னை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன நடந்து தெரியுமா? ஒரு வாரத்தில் இந்த கேஸு செலவு தொகையோடு ஜெயித்தது. 1977. அப்போ நான் வக்கீலாக வந்து 3 வருஷம். இப்போ 47 ஆண்டுகளாக அந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை கும்பிட்டுத்தேன். நான் வக்கீல் தொழிலையும் சிறப்பாக வந்தேன், ஜட்ஜாகவும் வந்தேன், ஆல் இண்டியா லெவல் ஜட்ஜாக போனேன். அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாகவும் சரியாக வந்தேன். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லேன்னா, எப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போது மன்னார்குடி ராஜகோபால சாமிக்கு முன்னால் போய் நில்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளுங்கள். அதுக்காக சொல்கிறேன். அடுத்து இங்கே வந்திருப்பவர்கள் ரவி வீரப்பன், ரவி தமிழ்வாணன். ரவி வந்து எனக்கு இந்த 2 பேர், ரவி தமிழ்வாணன், லேனா தமிழ்வாணன், 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. எப்படின்னா, இவங்க ஃபாதருக்கு நான் செல்ல பிள்ளை. எப்படி? தமிழ்வாணன் சாருக்கு நான் செல்ல பிள்ளை. சொக்கலிங்க வா உட்காரு அப்படிம்பார். போல்டு, சச் அ போல்ட் மேன். ஆமாம், நிர்பயமானவர், துணிவே துணைன்னு விஷயம் எழுதுறதில்லை, அப்படிப்பட்டவர். அவர் விட்டு சென்றதை அவர் அடிச்சுவடை ஒற்றி இன்றும் சரியாக நடத்தி கொண்டிருக்கின்ற 2 பிள்ளைகளில் ரவி தமிழ்வானுக்கு வேர்ல்டு எங்கெங்கேயோ பட்டங்கள் விருதுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதில் வெளியே தெரியறதில்ல. தம்பி அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார், 17 அண்ணன் இருக்கலாம்பார். இப்போ நீங்கள் எங்கேயே இருக்கீங்க? அண்ணா கனடாவுக்கு எப்போ போனேன்னு, அன்றைக்கி சாயந்தரம் இன்றைக்கி ஒரு விருது கொடுக்குறாங்கண்ணே. சாதாரணமாக நீ சாயந்தரம் ஒரு விருது கொடுக்குறாங்கம்பார். அப்போ அத்தனை விருதுகளை வாங்கி குவித்து வைத்திருக்கிறார். இங்கே மேடையில் இருப்பவர் ஒவ்வொருவரும் அதாவது தங்களுடைய முயற்சியால், உண்மையால், நேர்மையால், சத்தியத்தால் அங்களுடைய வளர்ச்சி கண்டவர்கள். அவர்கள் இங்கே இருப்பவர்கள். இப்போது இந்த விழா, ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு வயசு 14. அந்த பையனுக்கு தமிழ் மேலே அப்படி ஒரு மோகம். தமிழ் வந்து உலகத்துக்கே கிடைத்த பேருன்னு சொல்லுவார் பாரதிதாசன். வெண்ணிலவும் வானும் போல, வீரனும் கூறு வாழும் போல, வண்ணப்பூவும் மணமும் போல, மகரையாழும் இசையும் போல, கண்ணும் ஒளியும் போல எனது கண்ணல் தமிழும் நானும் நல்ல, வையகமே உய்யுமாறு வாய்த்த தமிழ் என் அரும்பேறு, வையகமே உய்யுமாறு வாய்த்த தமிழ் என் அரும்பேறு, துய்யதான சங்கமெனும் தொட்டிலில் வளர்த்த பிள்ளை கையிலே வேலேந்தி கடல் உலகாள் மூவேந்தர் கருத்தேந்தி காத்தார், அந்த கண்ணல் தமிழும் நானும் நல்ல. அதாவது தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அதுதான் அன்னைக்கு பிடிச்சார். 14 வயசு சின்ன பையன், 8th ஸ்டாண்டர்டு, 8வது படித்துக்கின்ற ஒரு பையனுக்கு ஒரு வெறி. ஒரு 2 பேரை சேர்த்தார். இவர் யாரை துணை கொண்டார் தெரியுமா? அதை நினச்சி பார்ப்பேன். சா கணேசன் அவர்களை. சா கணேசன்ட்ட கிட்டக்க யாரும் போக முடியாது. அப்படியே அப்படியே பாய்வார், அப்படியே கரம்பார். அவரை பிடிச்சார். இந்த பக்கத்தில் அடிகளார் அறிவு கூர்மை புத்தி ஏதாவது இல்லைன்னு சொன்னால் இப்படி கையை காட்டிடுவார். அடிகளார் ஞானம் உள்ள, அறிவுள்ள, விவேகம் உள்ள ஆள் தான் வச்சுக்குவார். பக்கத்தில் மற்றால போயிடுவார். ஏன்னா பெரிய அடிகளார் எனக்கு தெரியும், நேரம் தெரியும், சொக்காலிங்க வா உட்காரு அப்படின்னு உருமுவார். பக்கத்தில் உட்காந்துங்க, என்ன பண்ணுறா அப்படிம்பார். அந்த அடிகளார் ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு சா கணேசன், இந்த 2 பேர் துணை கொண்டு 1961 இந்த சங்கத்தை துவக்கி இருக்கிறார். ஒரு சின்ன பையன், 14 வயசு பையன். அதாவது அந்த 14 வயசு பையன் அவர் வளர்ச்சி, அவர் வளர்ந்து கொண்டே வருகின்ற போது இந்த சங்கத்தையும் வளர்த்து கொண்டே வந்திருக்கிறார். இது சங்கம் சைடில் வளருது, அவரும் வளர்ந்து கொண்டே வருகிறார். அவர் ஒன்று சொன்னார் பற்றிலா, தமிழ் சங்கம் இதுதான் நமக்கு வேலை, இதை தவிர வேறு வேலை இல்லைன்னார். வேறு எந்த வேலைக்கு போயிருந்தாலும் அந்த வேலை தான் கெட்டிருக்கோம். இவருக்கு ஒன்றும் நட்டம் இல்லை. அதுக்கு தான் இது. இப்போ என்னென்னா, அதாவது இவர் எப்படி இதை நடத்திக்கிட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சி பார்ப்பேன். 2 வருஷம் முன்னாடி இந்த அறக்கட்டளை ஆரம்பித்தார். என்கிட்ட வந்து சொன்னார், அறக்கட்டளை ஆரம்பிக்கோம்னார். சரி, நல்லா ஆரம்பிப்போம்னு எனக்கு இன்விடேஷன் கொண்டாந்து தந்தார். இன்விடேஷன் கொடுத்துட்டு, ஐயா தந்துட்டேன், பார்த்துங்க, கரெக்டாக நீங்கள் வந்துடணும், நீங்கள் நடத்தணும் அப்படின்னு போயிட்டார். இவர் போனதுக்கப்புறம் இன்விடேஷன் திறந்து பார்க்குறேன், அதில் போட்டிருக்கு தொகையை வழங்கி துவக்கி வைப்பதுன்னு போட்டிருக்கு. அப்போ தான் புரிஞ்சுது மேட்டர் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. எதாவது ஒன்றும் பண்ணுவார். இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணார் தெரியுமா?
ஏதாவது ஒவ்வொரு வருஷம் ஒன்று பண்ணுவார். ஒரு நாள் சாயந்தரம் 6 மணிக்கு வந்தார். அதாவது நீங்கள் யாராவது இப்போ பழனியப்பா வந்திருக்காரு, இப்போ நான் அவருக்கு இன்விடேஷன் அனுப்புகிறேன், அவர் பேர் இல்லை, வருவாரா? கண்டிப்பாக வரமாட்டேன். அது ஜட்ஜி விடாரு தானே, நமக்கு பத்திரிக்கையில் பேரே இல்லை, இது யாருக்கு கொடுத்த பத்திரிக்கையோ அப்படின்னு பழனியப்பன் பத்திரிக்கையில் இருந்துருவார். இவர் 2 பத்திரிக்கை என்கிட்ட தந்தார், அந்த 2 பத்திரிக்கையும் பேரே எழுதலை. 2 கையில் கொடுத்துவிட்டு ஐயா இப்போ நீங்கள் வந்துடுறியா? நான் அப்புறம் கேட்டேன், ஐயா பத்திரிக்கையில் பேரே காணுமேன்னு. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னா தெரியுமா? இது எம்பிட்டு சங்கமா, உங்கள் வீட்டு சங்கம் தானேனாரு. ஆமாம், இப்படியே ஓட்டி 64 வருஷத்தை இப்படி ஓட்டி கொண்டு வந்திருக்கிறான் அர்த்தம். அதாவது இது அம்மா, இது இந்த சங்கத்தின் வளர்ச்சி நாகப்பனுடைய வளர்ச்சியை போல் நடந்து கொண்டிருந்திருக்கிறது. அதற்கு 2 பேருடைய ஆதரவு இருந்திருக்கிறது. ஒன்று பொன்னழகியின் ஆதரவு இருந்திருக்கிறது, மற்றொன்று இந்த ஊர் மக்களின் ஆதரவு இருந்திருக்கிறது. ஆமாம், இத்தனை பேர் இருக்கியப்போ எல்லாரும் தமிழ் பால் கொண்ட அந்த உணர்வு. பொன்னழகி இருக்கா, அவள் எல்லாத்தையும் ஹி வில் சேஃப் காட், அவள் பார்த்துப்பா, ஷி வில் ப்ரொடெக்ட். அந்த மாதிரி அடுத்து கண்ணதாசனுடைய விழாவையும் ஒன்றாக சேர்த்தார். ஏன்னா கண்ணதாசன்ட்ட கை பழகினவர் அவர், கண்ணதாசனுடைய ஃபேன்னா அவர், கை பழகினவர் கண்ணதாசனுடைய ஃபேன்னா. கண்ணதாசன் ஒரு தீர்க்கதரிசி, இல்லை உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியல, தீர்க்கதரிசி. நான் கண்ணதாசனை பார்க்கணும். கண்ணதாசனுடைய சகோதரியின் மகள் என் அண்ணன் சம்சாரம். நான் வக்கீலுக்கு லா காலேஜில் படித்தேன். கண்ணதாசனுடைய பாடல்களில் அப்படி 2 பாடல்கள் என் உள்ள வெயின்ஸில் ஏறினது. பக்தி பாடல் தயாரானேன், அது பக்தி. இப்போ முருகனா அப்படி அடிகளார் சொன்னார், அப்படியே முருகன்ட்ட அப்படியே உருகி நிற்பேன். கண்ணால் திருவடியை கண்டு ஆதரவு பெருகீர் கையால் தொழுது நின்றிருக்கோவில் காலால் வலம் செய்து உனது புகழ் பண்ணால் உருகி புகழ்ந்து கண்ணீர் பாயாத இணையும் தாயாக பறிந்து வளர்க்கும் பெருங்கருணை படைத்த விரிஞ்சை பதிவாளும் மண்ணல் வருகம்பேன். விரிஞ்சன குணக்குடி. கண்ணீர் பாயாத இணையும் தாயாக பறிந்து வளர்க்குறவன் முருகன் அப்படிமே. அதே மாதிரி என்னுடைய வெயின்ஸில் 2 சினிமா பாடல்கள் உள்ளே ஏறினது 15 வயசு அப்போ. ஒரு பாடல் தெரியுமா? அச்சம் என்பது மடமையடா. அதில் ஒரு வரி வரும், அதாவது கருவினில் வாழும் பிள்ளையின் வயிற்றில் தைரியம் வளர்ப்பாள் தமிழ் அன்னைன்னு. பயம்னா என்னன்னே தெரியாதவன் 600 மர்டர் கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லிவிட்டு ஹைகோர்ட்டுக்கு போனேன். ஹைகோர்ட்டில் ஒரு நாளைக்கு 6-7 மர்டர் அப்பீல் சொல்லுவேன், கேட்டுக்கிட்டே இருக்க சொல்லி நெக்ஸ்ட்டுமே 20 நிமிஷத்தில் மர்டர் அப்பீல் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடுவேன். காரணம் என்னென்னா, ஒன்று இறையொருள், இன்னொன்று நான் தயாரித்து கொண்ட அந்த மன திட்பம். திஸ் இஸ் த கேஸ், அவ்வளோதான். யார் வந்தாலும் அதுதான். இப்போ எங்கள் அண்ணனே வந்து வைக்கலான்னாலும் அதான் தீர்ப்பு, அதில் மாற மாட்டேன், அசைய மாட்டேன். அப்படி அந்த மாதிரி இன்னொரு பாடல் தெரியுமா? இது எல்லாருக்கும் பொருந்தும், சின்னவருக்கும் பொருந்தும், வயசானவருக்கும் பொருந்தும், பையங்களுக்கும் பொருந்தும், இவங்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தும். அது இருக்க புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை வான் என சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை வான் என சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என போற்றி புகழ வேண்டும். இந்த வார்த்தை அப்படி இருக்க புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் என் லைஃபு. சத்தியமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கமான் ரெஸ்பெக்ட். அப்போ இந்த வரி இருக்கணும். அது இதெல்லாம் கண்ணதாசனுடைய இது. அதாவது கண்ணதாசன் இப்படி நடந்து போய்கிட்டேயே இருக்கையிலே கவிதை பாடுவார். இந்த அற்புத கீர்த்தி வேண்டின்னு ஒரு பாட்டு இருக்குது. இதுதான் பிள்ளையார்பட்டியில் பாட்டு. இவர் பிள்ளையார்பட்டியில் சாமி கும்பிட்டு புறப்பட போகிறாரு. கார் கதவு திறந்தாச்சு. அங்கே இருக்க மேனேஜர் சுந்தரையர் கிட்டக்க வந்தார். நீங்கள் ஊரில் இருக்க சாமியெல்லாம் பாடுறீங்களே, இந்த கற்ப விநாயகர் பாட்டு எழுதப்படாதான்னு கேட்டாராம். அந்த கார் கதவை பிடிச்சபடி சொன்னாராம், அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்புதல் குவிதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன். எஸ், பாக்கி பாட்டு காலையில் வருது, பிரிண்ட் அடிங்கன்ட்டு போனாராம். அப்படியே சிறுவடல்பட்டிக்கு போயிருக்கார், படப்பு வீடு. காலையில் 2 பாட்டு அப்படியே எழுதி கொடுத்து விட்டார். அதான் அங்கே இருக்க பாட்டு. அதாவது கிளிச்சப்பட்டிக்கு வந்தார். அவர் ஃப்ரெண்டு ராமநாதன் செட்டியார் உள்ள 2 பேரும் கல்யாணக்கார வீடு. அப்படி நடந்து போயிட்டுருக்கா. அப்பா நம்முடைய ஃப்ரெண்டு பேரை சொல்லி எப்படி இருக்கான்னு கேட்டாராம். தாமோதரன் எப்படி இருக்கான், நம்ம 2 காமன் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்னு நடந்துக்கினே சொன்னாராம். தாமோ தரம் இல்லை, தாரமோ அவன் இல்லைன்னு அவனது இல்லைனாராம். எப்படி? தானோ தரம் இல்லை, தாமோ தரம் இல்லை, தாரமோ அவன் இல்லைனாராம். இதுக்குள்ளே பூரா விஷயத்தை முடிச்சு விட்டார். காரைக்குடிக்கு வந்தார்.
கவிஞர் முடியரசனை புதுசாக உள்ள கவிஞரை போட்டு பாடணும். என்ன செய்கிறது? அவர் போடவான்னு கேட்டாங்களாம். சரி போடுங்கன்ட்டார். காரைக்குடிக்கு வந்துட்டார். கவிஞர் முடியரசு இன்ட்ரடக்ஷன் போடுறோம்னாங்களாம். போடுங்கன்ட்டார். போடுன்னு சொல்லிவிட்டு கவியரசருக்கு அவர் வரவேற்பு கொடுக்குறாரு. அதாவது முடியரசன் என சொன்னார் முடியெங்கே அரசெங்கே முன்னே செய்யும் பரியெங்கே அப்படின்னு அப்படி சொல்லிட்டே வந்தாராம். கடைசியாக சொன்னார், முடியரசே நீ இங்கு துவங்கு அரசே, ஆனால் முடி அரசே என சொல்ல மாட்டேன்னாராம். எப்படி? நீ முடின்னு சொல்ல மாட்டேன், முடியரசே இங்கு வா துவங்கு, நீ முடி அரசே என சொல்ல மாட்டேன்னாராம். அதாவது ஒரு பிறவி கவிஞன். அவரோட பழங்களுக்கு தெரியும். அதாவது என்னை பார்த்த உடனே சொன்னார், இந்த பையன் உங்கள் வீட்டுக்கு பேர் சொல்கிற பிள்ளைனார். எங்கள் வீட்டுக்கு 6வது கேட்டால் ஜட்ஜி வீடு. இதெல்லாம் என்ன செஞ்சு பார்ப்பேன். ஒரு தீர்க்க தரிசியை நாம் பெற்றோம், பெரிய சொத்து. அதாவது நமக்கு ஒரு பெரிய பேட் ஹேபிட் என்ன தெரியுமா? எந்த மனுஷனும் இருக்கையில் பாராட்டுறதில்லை. அவன் போனதுக்கப்புறம் கோயில் கட்டுறது, அவனுக்கு இடம் எடுக்கிறது. எனக்கு இறைவன் கொடுத்த பெரிய வரம் சிறுவுடல்பட்டியில் அவருடைய நினைவு இல்லத்தை நான் தான் திறந்து வச்சேன். அங்கே இருக்க கல்வெட்டு எனக்கு பெரிய வாய்ப்பாக கருதுவேன். ஏன்னா அவர் ஒரு பிறவி கவிஞன். அதெல்லாம் பாராட்டணும். இந்த விழா எடுத்திருக்கிறார் கண்ணதாசனுக்கு. விழா என்பது தமிழுக்கு எடுக்கப்படும் விழா, அவருடைய கவித்துவத்துக்கு எடுக்கப்படும் விழா. கவிஞர் யார் அப்படின்னு கேட்டால் சொல்லுவார், மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்கமா முனிவனின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த விழியே, ஆணிப்பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி, யார் தருவார் இந்த அரியாசனம், அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். எப்படி? அந்த மென்டல் ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு அர்த்தம். மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்கமா முனிவனின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த விழியே, ஆணிப்பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி, யார் தருவார் இந்த அரியாசனம், அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் என்றானே, அவன்தானே எங்கள் கவிஞன் கண்ணதாசன். அதற்கு விழா. இதை அடுத்து இதெல்லாம் போக இப்போ எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. இந்த விருது கொடுப்பது சம்பந்தமாக எனக்கு அறிவிக்கப்பட்டது 7:15 மணி 7:30 மணிக்கு மேடையில். இதற்கு முன்பு இதை பற்றி அவர் சொல்லவில்லை. கொடுத்துட்டாரு, வாங்கிட்டேன். இதில் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, கொடுத்தது குருமகா சன்னிதானம். எனக்கு பட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பட்டம் வந்திருக்கோம். விருது இருக்குன்னு எனக்கு 2 டாக்டரேட்டும் வந்திருக்கு. நான் அதனால் பெருமை கொள்றதில்லை, கர்வம் ஆகிறதில்லை. ஒரு மனுஷருக்கு முதல் விரோதியே கர்வம் தான். இப்போ வீரப்பன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? கர்வம்னா என்னன்னே தெரியாதவர் வீரப்பன். அப்படி தான் இருக்கணும். கர்வம் இல்லாமல் இருந்தால் தான் எல்லாரும் சந்தோஷம். ஜஸ்டிஸ் கோர்ட்டில் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். யாராவது சொல்லுவேன் ஜட்ஜி ரொம்ப திமிர் பிடிச்ச ஆளாக இருக்கமே, அதுக்கு எனக்கு கவலைப்படுறதில்லை. அது கோர்ட்டு, நியாயம், சத்தியம், தர்மம், டில்ட் பேலன்ஸ் அப்படி அசையப்படாது. வெளியே இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும். சாத்தப்பன், தம்பி சாத்தப்பன், ஹவாரியோ, பக்கத்தில் ட்ரெஸ்ஸு இருக்கார், சௌக்கியமா, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அப்போ நான் கோர்ட்டில் இருக்கிறது மாதிரியே 24 மணி நேரம் இருப்பேன்னா வாழ்க்கை சந்தோஷம் அனுபவிக்காமலேயே போயிடும். அது வேறு இது வேறு. அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு இந்த குருமகா சன்னிதானம் கொடுத்தார். எனக்கு எத்தனை பட்டங்கள் வந்திருந்தாலும் முதலாக நான் என்னுடைய மனதுக்கு இதமான, மனதுக்கு பிடித்த, மனம் விரும்பிய முதல் பட்டம் இறைநீதி அண்ணல் என்கின்ற பட்டம் தான். இப்போ துரோட் எங்கே போனாலும், ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போனால் கூட இறைநீதி அண்ணல்ங்கிறத தான் போடுறேன். அந்த இறைநீதி அண்ணல் என்கின்ற பட்டம் குன்றக்குடி சண்முகநாதன் நம்முடைய குருமகா சன்னிதானத்தின் வழியாக எனக்கு தந்தது. நான் எப்போது இவரை பார்க்குற போது எத்தனை கூட்டம் இருந்தாலும், இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வராரு, ஒரு பெரியவர் வர, கதவு கொய்க்கப்பட்டிருக்கு, அவரை காலை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறேன். கண்ணில் ஊற்றிக்கினா ஜட்ஜி நான் காலை தொட்டு ஊற்றினா உங்களுக்கு எப்படி தெரியும்? குருமகா சன்னிதானம் இந்த இடத்துல தொட்டு கும்பிட்டேன். ஏன் தெரியுமா? அவர் இங்கே 1000 பேர் இருக்குது. 1000 பேர் இருந்தால் எனக்கு என்ன? ஜஸ்டிஸ் கோர்ட்டில் அடிகளாக இருக்கு, நான் ஜட்ஜாக இருக்க விரும்பலை. அவர் மரியாதைக்குரியவர், உயர்ந்தது நிலைமை. அவர் என்னை வாழ்த்தணும். தம்பி நீ நல்லாருன்னு சொன்னால் அது எத்தனை 100 கோடி மாதிரி. அவர் கொடுத்தது, இன்று பட்டத்தை கொடுத்தது எனக்கு. அதாவது 2வது பட்டம், அவர் முதல் கையில் அந்த பட்டம், இப்போ 2வது இங்கு. அது பொன்னழகியினுடைய சன்னிதானத்தில் கொடுக்க வேண்டும் என்று என் தாய் நினைத்திருந்திருக்கிறாள். இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? நீங்கள் நம்ப மாட்டிய, நீங்கள் எல்லோரும் அங்கிட்டு தள்ளி இருக்கிய. இப்போ நாங்கள் பட்டம் வாங்கினது கரெக்டாக அவள் சன்னிதானம். எல்லோரும் இப்படி எந்திரிச்சு வந்து பாருங்கள், நேராக இருக்கா அவள் பார்வையில். இது எப்படி நடக்குது தெரியுமா? பழனியில் ஒரு 52 திருப்பணி, அடிவார கோவிலிருந்து மலைக்கோவில் வரையில் 52 திருப்பணி தான் இந்த கும்பாபிஷேகத்தில். 2ஆயுதபாணி பெருங்கருணையால் எனக்கு 4 திருப்பணியை தந்தார். 13ல் ஒரு பங்கை எனக்கு தந்தார். 2600 அப்ளிகேஷன், ஏகப்பட்ட போட்டி.
4 திருப்பணியை அந்த தண்டாயுதபாணி எனக்கு தந்தார். அந்த தண்டாயுதபாணி அதுக்கு பின்பு எல்லாருக்கும் விருது கொடுத்தாங்க. யார் யார் டொனேஷன் கொடுத்தாங்க விருது கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் விருதுகள் மண்டபத்தில் கொடுக்கப்பட்டன. தண்டாயுதபாணி எனக்கு மட்டும் விருதை அவருடைய சன்னிதானத்தில் கொடுத்தார். அதான் இங்கே இருக்க ஐயர் சொன்னார், குருக்கள் சொன்னார், ஐயா எல்லாருக்கும் மண்டபத்தில் கொடுத்தாரு, உங்களுக்கு மட்டும்தான் ஐயா சன்னிதானத்தில் கொடுக்கணும்னு வச்சுருந்துருக்கார் ஐயான்னார். அதான் இப்போ தாய் எங்கு கொடுத்தாள்? அவள் சந்நிதியில் கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்திருக்கிறாள். ஏனென்றால் அதாவது இங்கு சுத்தமாக இருக்கிறது, நெஞ்சும் சுத்தமாக இருக்கிறது, நெஞ்சில் கல்மிஷம் இல்லை. எப்போதும் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும், நம்மை முழுக்க முழுக்க அறிந்தவன் இறைவனே. இறைவனே. உங்கள் மனைவிக்கு 90 தெரியும், தாய்க்கு 95 தெரியும், பிள்ளைக்கு 50 தெரியும், ஆனால் இறைவனுக்கு அத்தனையும் தெரியும், அத்தனையும் தெரியும். அதனால் நம்ம அக்கௌண்ட்ஸ் அங்கே இருக்குது, அங்கே கம்ப்யூட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு மேலே. அந்த கம்ப்யூட்டரை நீங்கள் கை வைக்க வராது, அழிக்க முடியாது, மாற்ற முடியாது, மறைக்க முடியாது, சேர்க்க முடியாது, கூட்ட முடியாது, குறைக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ எங்கே நம்ம அக்கௌண்ட் சப்மிட் பண்ணணும்? பொன்னழகினுடைய பொற்பாதங்களில் அக்கௌண்ட் சப்மிட் பண்ணணும். இந்த பொன்னழகின் அக்கௌண்ட்ஸ் சப்மிட் ஒழுங்காக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு நாகப்பன்கிறான, இது ஓட்டிக்கிட்டு இருக்கார். இப்போ அதான் உண்மை. அவளுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். இதே மாதிரி வருஷம் இந்த விழாவில் நகரத்தாருடைய ஒத்துழைப்பு ரொம்ப எப்படின்னா, இது நகர கோவில், நகரத்தார் கோவில், நாட்டார் கோவில், எல்லாருக்கும் பொதுவான கோவில், இவ்வளவுக்கு இடையில் இந்த விழா, அதாவது ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் போட்டிருக்கு. அது பேட்டையார் எல்லாம் சொன்னார், நாங்கள் இப்போ எப்படி இந்த மேடை வந்ததுன்னு. அதில் ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு இந்த விழா நடப்பதற்கு அதுபால் என்ன தெரிகிறது என்றால் தமிழ்பால், தமிழின்பால் இருக்கின்ற உணர்வுபால், தமிழ்பால் இருக்கின்ற அந்த அதானது இதையெல்லாம் ஆக்கியிருக்கிறது என்று சொல்லி, அதாவது என்றுமே இந்த நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விழா என்றும் நடக்க வேண்டும். தமிழ் நம்முடைய தமிழ், தமிழ் நம் மூச்சாக வேண்டும், பேச்சாக வேண்டும். அந்த தமிழை வளர்ப்பதற்கு நாம் என்றுமே தமிழ் இலக்கியத்திற்கு ஈடான இலக்கியங்கள் உலகத்திலே கிடையாது. அந்த இலக்கியமாக பெயர் வைத்திருக்க தமிழ் இலக்கிய மன்றம் கழகம் என்று பெயர் வைத்திருக்கிறார். எப்போதும் நாகப்பனுக்கு நாங்கள் வலதுகரமாக இருந்து செயல்படுவோம் என்று சொல்கிறார். அதாவது அது எங்கள் பெயரில் எந்த எப்போ நாகப்பன் குழப்புவார், 7 6 8 அது எப்போதும் உள்ளது, அது புதுசு இல்லை. அது உங்களுக்கெல்லாம் புதுசு, எங்களுக்கு பழகி போச்சு. நான் 6 5 சொல்லிட்டார், கார் எடுத்தாச்சு, டிரைவர் இஸ் ரெடி, செக்யூரிட்டி ரெடி. நாகப்பண்ண நீங்கள் 6:45 வந்தால் போதுங்கிறார். ஏன் சட்டை கையில் இருக்குது, சட்டையை கீழே வச்சு போட்டு சரி ரைட்டு. எங்கள் சித்தப்பா கேட்டார், என்ன தம்பினார். நான் இப்போ 6:45ங்கிறாருன்னே. சரி ரைட்டு, அப்போ என்ன செய்யணும்னாரு, ஒரு 1 டம்ளர் காஃபியை கொண்டாங்க குடிப்போம்னே. அதான் அவன் மட்டும் வந்தேன். இப்போ வந்து ஃபர்தரை கேளுங்க. நேராக நான் இப்போ நீங்கள் வந்து சாப்பிடாம போகக்கூடாது, நல்ல வேலையாக போச்சு, என் வீட்டுக்கு வராமல் போகலாமான்னாரு. நேராக காரை விடுனா டிரைவர் நேரம் போய் காரை போட்டால் வீட்டில் ஒருத்தரையும் காணும். ஒரு பையன் ஓடி வந்தேன், என்ன பண்ணி எல்லோரும் கோயிலில் இருக்கான்னு. நல்ல வேலை, நல்ல இடம், நாங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்தேன். இதெல்லாம் வழக்கமாக உள்ளது. ஆனால் காரணம் என்ன தெரியுமா, இவ்வளவையும் விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர் விட்டு கொடுத்ததில்லை. இருக்கக்கூடிய சூழ்நிலையை அட்ஜஸ்ட் பண்ணி நாகப்பன் இதை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம கான்ட்ரிபியூஷன் வெரி மினிமம், அவ்வளோதான். 1 லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொல்கிறாரு, இட்ஸ் எ வெரி மினிமம். ஏனென்றால் இது வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த ட்ரஸ்ட்டு வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு நல்ல கணிசமான தொகை வளர வேண்டும். அதை கொண்டு அவரை இந்த சங்கத்தை சரிவர நடத்த வேண்டும். அதெல்லாம் நடத்துவதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு ஒரு இந்த விருது ஒன்றை வழங்கியதற்கு இந்த சங்கத்திற்கும் என்பால் நாகப்பன் கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் அதை தலை வணங்கி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, அன்பு தம்பி விருது பெற்ற அன்பு தம்பியையும் வாழ்த்தி, ஏறுபுகழ் சொக்கனோடு ஏறுமுகில் மீனாள் ஏந்தி விளையாட வரும் சந்தமதியானாள் 100 மல சூடி வரும் கார்குழலி வண்ணம் நுதலில் ஒரு குங்குமமும் இளைய வரும் சின்னம் ஊறுபடு மாற வரும் ஓடி வரும் போது உற்றதுணை நான் என உரைக்கும் ஒரு மாது 6 படை வீடு பெறும் மைந்தனது அன்னை ஆண்டு வர காணுகிறோம் மாமதுரை மண்ணை அங்கையற்கின் செங்கமல சங்கொலி முழங்க பங்கையங்கள் கூம்பியவள் பாதமும் வணங்க தங்கமணி சுந்தரனின் தோளவளை தாங்க பங்கு கொள்ளும் பான்மையினை பார்த்தவர்கள் எங்க கூடலனும் மாமதுரை கூடி வருவோம் கோவிலில் விழுந்து எழுந்து கோடி வருவோம். நன்றி, வணக்கம்.